திருச்சி திருவரம்பூர் அருகே மாவடி குளத்தை தூர்வாரி உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என சாமானிய மக்கள் நலக்கட்சி மற்றும் சமூக ஆர்வலர்கள் குளத்தில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி திருவரம்பூர் அருகே பொன்மலை மாவடி குளம் 147 ஏக்கர் பரப்பளவில் மாநகராட்சியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குளமாகும். இந்த குளத்தை தூர்வார வேண்டும் எனவும் குளத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் எனவும் குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்தனர். இந்த நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று குளத்தை தூர்வாரி உடனடியாக தண்ணீர் விட வேண்டும் என சாமானிய மக்கள் நல கட்சி திருச்சி மாவட்ட பொருளாளர் ஜோசப் தலைமையில் தமிழர் புலிகள் கட்சி ரமணா, ரெட் பிளாக் கட்சி, காங்கிரஸ், சாமானிய மக்கள் நல கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஷைனி, சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மாவடி குளத்தில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் திருச்சி கிழக்கு தாசில்தார் கார்த்திகேயன் மற்றும் திருவரம்பூர் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் உள்ளிட்டோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் 2 நாட்களுக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்ததின் பேரில் தற்போது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் கூறியது போல் 2 நாட்களில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. செய்து கொடு, செய்து கொடு. நீர்ப்பாசன வசதியை செய்து கொடு. சாமானிய மக்கள் நலக்கட்சி திருச்சி மாவட்ட பொருளாளர். இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? இன்றைக்கி நீர்நிலை நாள். இந்த நாளை கொண்டாடுறதுக்கு கூட முடியாமல் இங்கே இந்த வெயிலில் காஞ்சி கிடக்குறான். சுடுகாடு மாதிரி கிடக்கு. இந்த 144 ஏக்கரு திருச்சி மாவட்டம் இதில் இப்படி இருக்குது. இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பல முறை நாங்கள் கொடுத்துட்டோம். அதே போல் பொதுமக்களுக்கும் கொடுத்துருக்காங்க, மற்ற கட்சிகளும் கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. இந்த மாவட்ட நிர்வாகம் கிடையாது. இந்த துறைமுருகன் நீர்த்தொலை என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பண்டு ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஒதுக்கினதை என்ன பண்ணியிருக்காங்க? இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த குளத்துக்கு ஒதுக்கியிருக்கா இல்லை எதோ இன்ன வரைக்கும் 3 வருஷமாக கிடக்குது, இல்லை எதுவும் தின்னுட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியலை. இதனால் ஆளுங்கட்சி டிஎம்கே துரைமுருகன் அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலமைச்சர் நாங்கள் சொல்லலை. அவர் பண்டு ஒதுக்கிட்டார். அந்த பண்டை ஒதுக்கி திருச்சி மாவட்டத்தில் இந்த பண்டு இருக்கா இல்லையா? எங்களுக்கு திருச்சி மாவட்டம் இந்த மாவட்ட காலத்தில் தண்ணி நீர்நிலை கொண்டாந்து பாசனம் கட்ட வைக்க தண்ணி கொண்டாடுறோன்னு இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பை அளந்து அளவோடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றணும். இந்த முள்ளுக்கருவை க்ளீன் பண்ணணும், நிரப்பணும். அடப்பு இதுக்கு லஸ்கர் இன்ன வரைக்கும் இல்லை. லஸ்கர் இருக்காங்கிறாங்க, இன்ன வரைக்கும் வந்ததே கிடையாது. லஸ்கர் வந்துருந்தா அந்த முள்ளு இருக்குமா, தெரியப்படுத்திருக்கணுமா இல்லையா? இந்த பிடிஎஃப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எதுவும் செய்கிறதில்ல. மாநகராட்சியில் ஒருத்தன் ஆக்கிரமம் பண்ணி பில்டிங்கை கட்டினானா சர்வீஸ் மட்டும் கொடுக்க வருமானத்துக்கு மட்டும் ரெடியாக இருக்காங்க. 6வது மாதமே எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் கிடையாது. 45, 46 இன்ன வரைக்கும் இந்த எடுக்கவே இல்லை. எங்களுக்கு இதை வன்மையாக சாமானிய மக்கள் நலக்கட்சி, தோழமை கட்சி, தமிழர் புலிகள், ரெட் பிளாக், காங்கிரஸ் எல்லாமே வன்மையாக கண்டிக்கிறோம்.